கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி யோசுவா கிட்ட சொல்கிறார். அன்பானவர்களே, இப்போ இந்த வார்த்தை நமக்கு எப்படி பொருந்துகிறது, நாம் எப்படி இந்த வசனம் எப்படி நமக்கு உடையதாக வருகிறது என்பதை நம்ம பார்க்குறப்போ, யோசுவா எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் சொன்ன காரியங்களிலே அவன் உண்மையாக இருந்தானோ, அதுபோல் நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரிடத்தில் நம்ம உண்மையாய் வாழ்கிற போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நம்மை மேன்மைப்படுத்துவார். இங்கே சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியில் நான் உன்னோடு இருக்கிறதை அவர்கள் அறியும்படிக்கு. அதாவது கடவுள் யோசுவா கூட இருந்தார், கடவுள் யோசுவா கூட இருக்கிறாரு. இந்த மனுஷன் சாதாரணமான மனுஷன் இல்லை, இந்த மனிதன் ஒரு தனி மனிதன் கிடையாது, இந்த மனிதனுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு சக்தி இருக்குது. அது யாருன்னா கடவுள். கடவுள் என்கிற அந்த வல்லமை இந்த மனுஷனுக்குள்ளே இருக்குது. கடவுள் இவனை முழுமையாய் பயன்படுத்துகிறார். அதனால் இவனை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இவனை ஒரு மேன்மையுள்ளவனா ஒரு உயர்ந்த இடத்துல தான் இவனை வைக்கணும்னு அங்கே இருக்கிற சகல ஜனங்களும் சகல ஜாதிகளும் யோசுவாவை உயர்த்தி பிடிக்கும்படியாக தேவன் அங்கே மேன்மைப்படுத்தினார். நிறைய விஷயங்கள் யோசுவா செஞ்சார். யோசுவாவினுடைய புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர்களை வழி நடத்திட்டு போகிறப்போ பல அற்புதங்களை, அதாவது மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை அவன் செஞ்சிட்டே வர்றான். ஏன்னா கடவுள் அவருக்குள்ளே இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா செஞ்சுட்டே வர்றார். மோசே எப்படி செங்கடலை ரெண்டாக பிளக்கிறார், இது மோசே பிளந்ததாக தான் இஸ்ராயேல் மக்களுக்கு தெரியும். ஆனால் மோசேவுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் போய் அதை ரெண்டாக பிளக்க செய்கிறார். மோசே அந்த வல்லமையை பெற்றவராக அந்த இடத்துல இருந்தார். அந்த மாதிரி யோசுவாவும் கர்த்தரோட வல்லமையை பெற்றவராக இருக்கிறார். நான் மோசே கூட இருந்த மாதிரி உங்கூடையும் இருக்கிறேன், உங்கூட நீ போகும்போது, நீ வரும்போது, நீ பேசும்போது, நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நான் உங்கூட இருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த ஜனங்க உணரணும். அதுக்கு இவங்க முன்னால் நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன்னு சொல்லுவேன். அப்போ நம்மிடத்தில் கர்த்தர் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் நம்ம கூட மோசே கூட இருந்தது போல, யோசுவா கூட இருந்தது போல, தானியேல் கூட இருந்தது போல, பவுல் கூட இருந்தது போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த காலத்தில். அப்போ நம்ம கூட இருக்கிறதுனால நாம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய மேன்மை நம்ம அடையக்கூடிய இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போவார்னா, நம்முடைய கிரியைகளின் நிமித்தம், நாம் செய்கிற செயலின் நிமித்தம், நாம் பேசுகிற வார்த்தைகளின் நிமித்தம், நாம் சிந்திக்கிற சிந்தனைகளின் நிமித்தம், இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா நம்ம மேன்மைப்படுத்திகிட்டே இருப்பார். என்ன இப்படி செஞ்சிட்டிங்களே, பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல, நீங்கள் இந்த நன்மையை எனக்கு செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு ஆறுதலான வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, நீங்கள் செய்த இந்த காரியம் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போனது எனக்கு ஒரு உயர்ந்த இடமா தெரியுது. அப்போ மற்றவர்கள் பயனடையும்படியாக, மற்ற ஜனங்க, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை சார்ந்து இருக்கிறவர்கள் பயனடையும்படியாக நன்மையான காரியங்களை நாம் செய்கிற போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்துல மேன்மை அடைவோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், மோசேயோடு இருந்தது போல் நான் உன் கூட இருக்கிறேன், இந்த ஜனங்கள் நான் கூட இருக்கிறேங்கிறத அறிந்து கொள்ளும்படியாக நான் உன்னை மேன்மைப்படுறேன். அப்போ மற்ற ஜனங்கள் நம்மை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் தனி மனுஷன் இல்லை, இவருக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, இவருக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, கடவுள் இவருக்குள்ளேருந்து கிரியை செய்கிறாரு. அப்படி இல்லைன்னா இவ்வளோ பொறுமையாக, இவ்வளோ ஒரு நிதானமாக, இவ்வளோ ஒரு மென்மையாக, இவ்வளோ ஒரு நன்மையான காரியங்களை இவர் செய்ய முடியாது. அப்படி செய்கிறாருன்னா இவருக்குள்ள கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற மற்றவர்கள் நம்மை மேன்மை பாராட்டும்படியான ஒரு மேன்மையான இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு செல்வார். அன்பானவர்களே, யோசுவாவை அப்படி செஞ்சார்.
இதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, கடவுளுக்கு அவரிடத்துல உட்கார்ந்து கேட்கணும். அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கடவுளிடத்தில் மண்டி போட்டு நான் கேட்குறேன் அப்படின்றதெல்லாம் ஒரு மிகைப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. தூங்கி எந்திரிச்சிங்க, ராத்திரியெல்லாம் பாதுகாத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள். அதிகாலையில் எந்திரிச்சு நம்முடைய வேலையை பார்க்க போகிறோம். இந்த பகல் முழுவதும் உங்களுடைய கரத்தில் கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இல்லை ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு கணம் ஆண்டவரோட சமூகத்தில், ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய போகிறேன், நான் செய்கிறது சரியாக இருக்கணும், அதனால் யாருக்கும் எந்த தீமையும் வந்துடக்கூடாது, யாரும் எந்த தீங்கும் அனுபவிச்சிடக்கூடாது, யாருடைய மனசும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு செஞ்சு பாருங்கள். நாம் மேன்மை அடையக்கூடிய காரியமாக இருக்கும். மற்றவர்கள் நம்மை மேன்மை பாராட்டும்படியாக இருக்கும். அன்பானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இங்கே யோசுவா செய்த எல்லா காரியங்களும் இஸ்ராயேலின் மக்கள் எவ்வளவோ முரட்டாட்டம் உள்ளவர்களாகவும் வாக்குவாதத்திற்குரியவர்களாகவும் தர்க்கமுடையவர்களாக இருந்த போதும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களை எப்படியாவது கொண்டு போய் அந்த கானானில் சேர்த்திடணுங்கிற அந்த குறிக்கோளோடு கூட நன்மையான காரியங்களை, நன்மையான செயல்களை அவன் செஞ்சான். ஆனால் நாமும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் அப்படி செய்கிறப்போ நாம் மேன்மை அடையக்கூடியவர்களாக இருப்போம். அன்பானவர்களே, அதுக்காக நம்முடைய சொந்த அலுவல்கள், சொந்த காரியங்களையெல்லாம் விட்டுட்டு நாம் போக முடியுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. நம்முடைய காரியத்தை நிறுத்தி வச்சுட்டு அடுத்தவர்களுக்கு போய் செய்யணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை வேதத்தில். நாம் செய்கிற காரியமும் நாம் மற்றவர்களுக்கு செய்கிற காரியம் நல்லதாக இருக்கும். நம்முடைய உழைக்கிற நேரம் போக மற்ற சூழ்நிலையில், மற்ற ஓய்வு இருக்கிற நேரத்தில் அடுத்தவர்களுக்கு நம்மால் முடிஞ்ச நன்மைகளை நாம் செய்யணும். நம்முடைய வார்த்தைகளினால் அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை மேன்மைப்படுத்துவார். இதை மற்றவர்கள் அறிந்தோடுவார். அன்பானவர்களே, நீங்களும் கூட உங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் மேன்மை அடையும்படியாக கர்த்தருக்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை செய்யுங்க. நிச்சயமாகவே நீங்கள் மேன்மை அடைவீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை மேன்மை அடைய செய்வேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களை மேன்மை அடைய செய்கிறீர். யோசுவாவோடு இருந்தது போல எங்களோடும் இருக்கிறீர் என்பதை இந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் மேன்மை அடைய நீர் கிருபை பாராட்டுங்க. நீர் எங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நாங்கள் உள்வாங்கி அதையே மற்றவர்களுக்கு நாங்கள் செயல்படுத்த நீங்கள் கிருபை பாராட்டு. நன்மையானதை கட்டளையிடுங்க. நீங்கள் எங்களை மேன்மைப்படுத்துங்க. நாங்கள் உயருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.